शांति शांति शांति. இந்த நிலை ஒரு விசேஷமான நிலை. சோதனைகள் இருக்கிறது, அதே போன்று தடை கற்கள் இருக்கின்றன. பிறகு நமக்குன்னு நம்ம சொந்த மன உளைச்சல்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் இது எப்படி ஒரு கர்ப்பப்பையில ஒரு சிசுவானது உருவாகிறதோ அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் சிம்மராசி. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான அமைப்புகள் இருக்கின்றன. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும். செலவுகள் அதிகமாக போய்விடக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுதான். ஆனால் யோகம் இருக்கிறது. கஷ்டப்பட்டு வாங்குவீங்க, கட்டாயப்படுத்தப்பட்டு வாங்குவீர்கள், நெருக்கடியில வாங்குவீர்கள். அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கஷ்டம்தான். வாங்கினாலும் சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற அந்த வாங்கிறது இல்லைன்னா அதோட டீல் பண்றது. தாயினுடைய ஆரோக்கியத்துல தன்னுடைய நட்சத்திரத்துல சனி வக்கரமாகக்கூடிய அந்த பீரியட்ல கோர்ட்டு கேஸு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இழுத்து அடிக்கும். ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும், என்னடா அப்படின்னு. ஆனால் அது உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்காகத்தான் அப்படி பண்றது. அடுத்த நட்சத்திரத்துல பூரட்டாதியில போகும்போது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சம் கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் பூரண பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு வர இருக்கக்கூடிய சனியினுடைய வக்கர பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சனியாகப்பட்டவர் வருகின்ற ஜூலை 13, 2025 தொடங்கி நவம்பர் 27, 2025 வரைக்கும் இருக்கிறார். நம்ம நவம்பர் 28 ஒரு நாள் கூட நான் சொல்றேன். நவம்பர் 28 வரைக்கும் 138 நாட்கள் சனி வக்கரம் அடைகிறார். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகா பூர உத்தர நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சனி இப்போ அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி முக்கியமாக நான் சொல்லி விடுகிறேன். அஷ்டமத்து சனின்னா எல்லாம் பயமுறுத்தி விடுவார்கள். ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு அவர் 6க்குண்டானவன் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருப்பது அப்படிங்கிறது, அவர் 7க்கும் உண்டானவர். அதை நான் அப்புறம் வரேன். அப்போ இது ஒரு விபரீத ராஜயோகம். இந்த நிலை ஒரு விசேஷமான நிலை. சோதனைகள் இருக்கிறது, அதே போன்று தடை கற்கள் இருக்கின்றன. பிறகு நமக்குன்னு நம்ம சொந்த மன உளைச்சல்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் இது எப்படி ஒரு கர்ப்பப்பையில ஒரு சிசுவானது உருவாகிறதோ அந்த மாதிரி ஒரு பீரியடு தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான அஷ்டமத்து சனி. நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும், ஸ்ட்ரகிளிங்னு சொல்லுவோம் இல்லையா, அத்தனை ஸ்ட்ரகிளிங்குமே உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். அது சம்டைம்ஸ் என்னன்னு கேட்டா வேற மாதிரியான என்ன சொல்றது, ஒரு விபரீதமான ஒரு பலன்களாக அமையும். நம்ம இது ஒரு 10,000 ரூபாய் லாபம் வரும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறோம். சின்னதா உதாரணம் சொல்றேன். ஆனா அந்த ப்ராஜெக்ட் பெருசா வராது. ஆனா அதன் மூலியமாக வரக்கூடிய கான்டாக்ட் பெருசா இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்கலன்னாலும் அங்க நஷ்டம் கிடையாது. அதுதான் விபரீத ராஜயோகம். அதான் எதிர்பார்த்ததுக்கு பல மடங்கு கூட, ஆனாலும் வேற மாதிரியான விஷயங்கள்ல கொடுக்கும். அதுதான் அஷ்டமத்து சனியினுடைய அமைப்பு. இப்பொழுது சிம்ம ராசிக்கு சனி அஷ்டமத்தில் மீனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். மற்ற கிரகங்களில், இந்த வருஷ கிரகங்களை பார்க்கும்போது உங்களுடைய தலையில் கேத்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால
நிறைய குழப்பமா இருக்கும். இதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா அப்படின்ட்டு அதாவது குழப்பிக்கிட்டே இருப்போம். நம்மளும் குழம்பிக்கிட்டே இருப்போம், அடுத்தவர்களையும் குழப்பிக்கிட்டே இருப்போம். குரு நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுடைய குரு 5க்குண்டானவர் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால லாபத்துக்கு பங்கம் கிடையாது. இந்த சனி வக்கரம் பெறுவது அதில் ஒன்றும் பாதகம் செய்யாது. அதனால அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி எப்பவுமே வக்கரம் என்பது என்ன, சூரியன்ல இருந்து ஒரு 120க்கு மேல, ஒரு 130 டிகிரிக்கு மேல போயிட்டு அது அந்த அந்த கிரகமானது வக்கரம் போன்று தெரிகிறது, பின்னோக்கி நகருவது போன்று தெரிகிறது. அது சனியினுடைய வக்கரமாக இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஏன்னா மிகவும் மெதுவாக நகரக்கூடிய, சனைகின்னா அதான் அர்த்தம், மெல்ல 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 நகரக்கூடிய ஒரு பிளானட். ஆனால் அது வக்கரம் வரும்பொழுது அது வேகமான பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் இந்த தடவை சனி வக்கரம் அடைகிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும், பிறகு 5க்கும் பிறகு 8க்கு உண்டானவனுடைய நட்சத்திரத்திலும். அப்போ தன்னுடைய நட்சத்திரத்துல, குருவனுடைய நட்சத்திரத்துல. இப்ப குரு உங்களுக்கு ஒரு புண்ணியஸ்தானாதிபதி, அப்புறம் 8க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது லாபத்தை அள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால சனியினுடைய பாசிட்டிவிட்டிஸ் நிறைய இருக்கிறது, நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக, அது நெகட்டிவே இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் அந்த நெகட்டிவும் கூட நம்ம எடுத்துடலாம். அதுதான் இந்த வக்கர சனியினுடைய பலன். முதல்ல அவர் 13 ஜூலை 2025 அன்று அவர் 8ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே வக்கரம் அடைகிறார். அவருடைய நட்சத்திரம் வேற என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 12ஆம் இடத்துல புஷ்ய நட்சத்திரம் இருக்கிறது, பூசம் அப்படின்னு சொல்லப்படுவது. பிறகு 4ஆம் இடத்துல விருச்சிகத்துல அனுராதா இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த வக்கரச்சனி, அதாவது 13/7 4/10 வரை, அக்டோபர் 4 வரைக்கும் வக்கரமாகக்கூடிய பீரியட்ல நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கக்கூடிய, பிறகு வீடு பராமரிப்பு, வீடு மராமத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட வேண்டும் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணிவிட்டு செய்ய வேண்டும். லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான அமைப்புகள் இருக்கின்றன. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும். செலவுகள் அதிகமாக போய்விடக்கூடிய சான்சஸ் இருக்கு, அதுதான். ஆனால் யோகம் இருக்கிறது. கஷ்டப்பட்டு வாங்குவீங்க, கட்டாயப்படுத்தப்பட்டு வாங்குவீர்கள், நெருக்கடியில வாங்குவீர்கள். அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கஷ்டம்தான். வாங்கினாலும் சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற அந்த வாங்கிறது, இல்லைன்னா அதோட டீல் பண்றது. தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால இந்த ஒரு 83 நாட்கள் முதல்ல அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம், அதாவது வீடு மாறுவது, புதிதாக ப்ராப்பர்ட்டி வாங்குவது, நிலம் வாங்குவது, ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் பீப்புள், அவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல காலம். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக அதிகமான உழைப்பு பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. திடீர்னு ஆனால் நல்லது நடக்கும். என்ன சாமிஜி நெகட்டிவ் மாதிரியே சொல்றீங்க, நெகட்டிவா பாசிட்டிவா, வாங்குவேனா வாங்க மாட்டேனா அப்படின்னா அதிக சிரமங்களுடன், ஆனால் இவைகள் உங்களுக்கு வாய்ப்பாக வரமாக அமையப் போகின்றது அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு பிறகு இவர் 2ஆம் செக்மெண்ட்ல இப்ப 55 நாட்களுக்கு குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்க போகிறார். குரு இப்போ லாபஸ்தான அதிபதி. அப்படிங்கும்போது பினான்சியல் மேட்டர்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், பணம் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. பணம் எதிர்பாராத வகையில் பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதிலும் கூட ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், பணத்தையே வைத்து பணத்தை பெருக்குபவர்கள், அது எங்கெங்க நடக்கும், ஃபினான்ஸ் செய்பவர்கள் நடப்பார்கள், அது ஷேர் மார்க்கெட்ல போடுபவர்கள், பிறகு வட்டிக்கு விடுவது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்து இருக்கின்றன. பிசினஸ் மேனுக்கும் இந்த காலகட்டங்கள் உகந்த காலகட்டங்கள். அக்டோபர் 4 28 நமக்கு நவம்பர் வரைக்கும் இந்த 55 நாட்கள்ல எனி பிசினஸ்மேன், எந்த பிசினஸாக இருந்தாலும் நீங்க தைரியமாக உங்களுடைய முடிவை எடுக்கலாம். ஆனால் முடிவு எடுப்பதற்கு முன்பு முதல்ல விநாயகருடைய வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகருடைய வழிபாடு, துர்க்கையினுடைய வழிபாடு செய்துவிட்டு பிசினஸ்க்கு அந்த பீரியட்ல, அந்த ஒரு 55 நாட்கள்ல எடுக்க வேண்டும். இதுதான் அந்த 55 நாட்கள் உண்டான இது. நான் யூஸ்வலா என்ன 5 தலைப்புல சொல்வேன். அதாவது நான் எப்படி இருப்பேன், என்னுடைய சரீரம் எப்படி இருக்கும், என்னுடைய உறவுகள் எப்படி இருக்கும், என்னுடைய ஜாப் எப்படி இருக்கும், என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும், பிறகு சொத்து பத்துக்கள் வாங்குவேன் நான். ஆனா இதை சனியினுடைய பார்வையில பார்க்கறதுனால, சனி உங்களுக்கு 6க்கும் 7க்கும் உண்டானவர் அப்படிங்கும்போது எதுலெல்லாம் அவர் பாதிக்கிறார், நல்ல விதமாகவா தீய விதமாகவா அப்படிங்கிறத குறிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது வக்கர சனியினுடைய பலன்கள் நம்ம சொல்றோம்.
அதனால அடுத்த கிரகங்களுடைய அந்த இதை எடுத்துக்கிட்டு தான் சொல்றோம். இப்போ ஆல்ரெடி இந்த இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்றேன். ஆல்ரெடி வந்து குருவும் ராகுவும் வந்து நட்சத்திர பரிவர்த்தனைகள், அதாவது குருவனுடைய பார்வையில் ராகு இருக்கிறார். அப்படிங்கும்போது சனி வக்கரம் அடைந்தோடனே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சான்சஸ் உண்டு. ரொம்ப தள்ளி போய், அதாவது ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு, திருமணமே நடக்கல அப்படிங்கிறவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் உண்டு. கணவன் மனைவியினுடைய அந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தது வந்து கண்டிப்பாக தீர்க்கப்படும். சம்டைம்ஸ் அது வந்து உடைந்து போயிடும், அவ்வளவுதான். அதாவது வந்து போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேரும் பிரியறதும் அதுவும் வந்து குயிக்கா நடந்துடும். அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு உறவை வந்து எந்த உறவுமேங்க உடைக்கிறது ரொம்ப ஈஸி. அதை வந்து ரிவைவ் பண்றது, கொஞ்சம் சங்கடமா இருக்கும்போது அதை வந்து சரி பண்றது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஏன்னா ராகுவும் கேத்துவும் இப்போ உங்களுடைய, அதாவது உங்களுடைய தலையில கேத்து, உங்களுடைய விவகாரங்கள்ல ராகு இருக்கார். அதனால மிஸ்டேக்கு நம்ம பக்கத்துல தான் இருக்கும். அதனால நம்ம உடைக்கிறதுக்கு முதல்ல ரெடியாக வேண்டாம், அமைதியா பொறுமையா போறது பெஸ்ட். சரி, இன்னொன்னு, வேலை மாற்றம். நான் வந்து வேகமா ஒரு முடிவு எடுத்து நான் வந்து அடுத்த வேலைக்கெல்லாம் போயிடுறேன், வேண்டவே வேண்டாம். வேலை மாற்றமோ, இடமாற்றமோ, வெளியூர் பிரயாணங்களோ, நான் வெளிநாடுக்கு போறேன்னு இதெல்லாம் வேண்டாம். இந்த சனி பீரியட்ல நோ வெளிநாடு. வெளிநாடுன்னா நான் என்ன மீன் பண்றேன், உங்களோட பிசினஸ் ரீதியா நீங்க போங்க. நான் இங்க இந்தியாவை விட்டுட்டு நான் வெளிநாடே சுத்தமா போயிட போறேன், அங்க போய் நான் வாழ போறேன் அப்படிங்கிறது, வெளிநாட்டுல இருந்து நான் இந்தியாவுக்கு திரும்பி போயிட போறேன், நோ. கேத்து வந்து அப்படியே போட்டு அப்படியே பிச்சு எடுப்பார், நச்சு எடுத்துருவார். இங்க இருக்காதே, நீ வந்து இருக்க வேண்டிய இடமே வேற, ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியா இருங்க. இதுதான் மெயினா வந்து நான் சொல்ல வந்தது. சனி வக்கரம் வரும்போது உங்களுக்கு அந்த உங்களுடைய ஆற்றல் அப்படியே பொங்கி வரும். எனக்கு ஏற்ற சூழ்நிலை இது இல்லைன்னு வரும். ஆனாலும் வேண்டாம். ஏன் சுவாமிகளே அப்படின்னா, மேக்சிமம் சொன்னா சங்கடப்படாதீர்கள், இருந்தாலும் நான் சொல்லித்தாகணும். உங்களுடைய பிரச்சனைகளுடைய அந்த அளவு குறைவு, உங்களுடைய அந்த 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 அளவு, அந்த பிரச்சனைகளை பற்றின உங்களுடைய திங்கிங் தான் வந்து டூ மச்சா இருக்குது. இது வந்து ஜூம் பண்றோம் அல்லது எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கோம். சங்கடப்பட வேண்டாம். ஏன்னா உள்ளதே உள்ளவாறு சொல்லி ஆகணும் சம்டைம்ஸ். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒன்று அதே சின்ன விஷயத்தையே வந்து போட்டு திங்க் பண்ணி அது பெருசாக்கிக்கும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய மான அவமானத்தை வந்து அதிகமாக மதிப்பது, அதுல எமோஷன் ஆகிறது, அழுகிறது, தனியாகவே வந்து ஃபீல் பண்றது, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வுடன் தெரிவது, இதெல்லாம் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த 3 நட்சத்திரங்கள்ல மகா நட்சத்திரம், ஏன்னா கேத்து அங்கேயே இருக்கிறார். இப்போ இந்த மகா நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் உண்டு. கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரத்துல ஏதாவது ஒரு வேலை போயிடுச்சா, ஒரு வாய்ப்பு போயிடுச்சா, கண்டிப்பாக அது மீண்டும் பல மடங்கு நன்மையுடன் திரும்பி வரும். உங்களுடைய ஜாதகத்துல வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலைமை, ஏன்னா குரு நல்ல சேஃபர் சைட்ல இருக்கிறார். அதுவும் இல்லாம அவர் உச்சமாக ஆகி சனியவே பார்க்கிறார் 2வது 55 நாட்கள்ல. அதனால இழந்த வாய்ப்புகள், தவறிய வேலைகள், தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தன்னம்பிக்கையோட இருக்க வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் வந்து சிரமங்கள் இருக்கு. ஆனா சகோதரருடைய அந்த ஒரு உறவுகள் வந்து ரொம்ப நல்ல ஒரு கை கொடுக்கும். இதுல சந்திர புக்தி நடக்கக்கூடியவர்கள், சந்திரனுடைய மகாதசை நடப்பவர்கள், செவ்வாய் மகாதசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வேலை வாய்ப்புகள், வேலையே இல்லைன்னாலும் அவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு ஆரோக்கியத்திலையும் சரி, காம்படிஷன்லையும் சரி, எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய நட்சத்திரத்துல சனி வந்து வக்கரமாகக்கூடிய அந்த பீரியட்ல வந்து கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இழுத்து அடிக்கும், ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும், என்னடா அப்படின்னு. ஆனால் அது வந்து உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்காகத்தான் அப்படி பண்றது. அடுத்த நட்சத்திரத்துல பூரட்டாதியில போகும்போது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அதனால வெற்றி என்பது இந்த 2வது வக்கர ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, 4 அக்டோபர்ல இருந்து 28 நவம்பர் வரைக்கும் எல்லா காம்படிஷன்ஸ், போட்டி பொறாமைகள், கேஸு, அது என்ன கேஸாக இருந்தாலும் அது வந்து அப்போதான் விடுதலை அடையும். முதல்ல கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ரொம்ப இழுத்து தள்ளுற மாதிரி இருக்கும், தாங்க முடியலையேன்னு இருக்கும், கவலையே பட வேண்டாம். ஆரோக்கியத்துல எப்படி இருக்க போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்ம.
நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம சரீரம், ரைட்டா? என்ன செரிக்கிற அளவுக்கு சாப்பிடணும், செரிக்கிறதுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. மனசில் வந்து சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிடணும். இது ரெண்டும். என்ன சுவாமிஜி ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன இந்த 5ஆம் கிளாஸ் குழந்தையா நான் அப்படின்னாக்கா, உண்மை சார். கேத்து வந்து தலையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஓவர் டூ பண்ணுவோம். ஒரு முறைக்கு 3 முறை பண்ணுவோம். சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கிட்டு என்னத்தையோ நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், இல்லைன்னா என்னத்தையோ பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுருப்போம். டீவியேஷன் ஆகிட்டே இருக்கும். சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்வோம். ஒரு கவலத்தை எடுத்துக்கிட்டா சாஸ்திரம் சொல்கிறது எத்தனையோ சொல்லுவா, அதாவது 30 தடவை மெல்லணும்னு ஏதோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 13 தடவையாவது மென்று முழுங்குவோம், ஆரோக்கியம் நிலை பெறும். அப்புறம் முடிவெடுக்கும்போது ஒரு முறைக்கு 3 முறை திங்க் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்கா, 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய, அதாவது சொந்த நட்சத்திரம்னா என்ன, உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதியில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரம் 4ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம், இந்த 3 இடத்துல இருக்குங்கும் போது நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் உங்களுடைய அசட்ஸை பாதிக்கக்கூடிய, உங்களுடைய வருமானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செலவு வைக்கும். நம்ம செலவு வந்து திட்டமிடாமல் நம்ம பண்ணினோம்னா வேஸ்ட்டாக போயிடும். செலவு வைக்கும். அதனால தான் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கை. உறவுகளை பற்றி எந்த உறவையும் உடைக்க வேண்டும் நினைக்கவே நினைக்க வேண்டாம். ஸ்டிக் வித் தட். இருங்க, பேர் பண்ணுங்க, கொஞ்சம் சரியாக போயிடும். என்ன சமைச்சு நெகட்டிவாகவே சொல்லிட்டு வரையில் பாசிட்டிவாக ஒன்றும் இல்லையே அப்படின்னாக்கா, முதல்ல பாசிட்டிவாக தான் நிறைய சொன்னேன். இது விபரீத ராஜயோகம். கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து இந்த கஷ்டத்தை நீங்கள் வந்து சாதனையாக மாற்றுவீர்கள். ஒவ்வொரு சோதனையையும் சிம்மராசி அன்பர்கள் இந்த சனி வக்கரத்தில் வந்து சாதனையாக மாற்றுவீர்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு வந்து இது பெரிய 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 அஸ்திவாரமாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. போராட்டங்கள் மிகுந்தது தான் வாழ்க்கை. ஆனால் இந்த போராட்டம் உண்மையிலேயே வெற்றிக்கான போராட்டம். 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அப்படின்னா, நான் எப்பயுமே சொல்லுவேன், 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விவகாரம். நான் வந்து ஆஃபீஸில் நான் டீல் பண்ணுறது, ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸுக்குன்னு போயிட்டா நான் ஆஃபீஸுக்கு வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸு அல்லது வந்து நம்முடைய சீஃபு, நம்மளுடைய ஜூனியர், நம்முடைய சீனியர், நம்முடைய சகம் இவர்களோட தான் நம்ம விவகாரம் பண்ணுவோம். கிடையாது. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ சவாலே என்னன்னு கேட்டால், ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நான் என்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவேங்கிறது தான். காம்ப்ளெக்ஸை விளக்குங்க, பாஸ்ட்லேருந்து வெளியில் வாங்க, அதுதான் பண்ண வேண்டியது. இந்த வக்கரச்சனிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் சிம்மராசி அன்பர்களுக்கு. அதுதான் இப்போ ஏன்னா குரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார். கேத்துல வந்து தலையில் உட்கார்ந்தா ஒரு விரிவாக்கம், அதாவது விகாசம் அடைகிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. அதனால பிசினஸ் அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி இந்த ஒரு பீரியட் வந்து வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஒரு முறைக்கு 5 முறை யோசனை பண்ணுங்க, மாற்றி யோசியுங்கள். விபரீத ராஜயோகமாக இருந்து வக்கரம் அடைகிறார் இல்லையா, அங்குதான் வந்து உங்களுடைய அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய எம்பளத்தை பதிப்பீர்கள், உங்களுடைய தடத்தை பதிப்பீர்கள். காலடி தடம்னு சொல்லுவோம் இல்லையா, தடத்தை பதிக்கிறது. நம்மளுடைய அந்த சுவடுகள் வந்து நம்முடைய செயலினுடைய சுவடுகள் வந்து அத்தனை பேரையும் வந்து இம்பேக்ட் பண்ணும். எந்த ஒரு துறையில் இருந்தாலும் உங்களுடைய இந்த கஷ்டப்பட்டது வந்து எல்லாராலையும் வந்து ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்காக நான் கஷ்டப்படணுமா, கஷ்டப்பட்டு மேலே வந்துடுவேள் அப்படின்னு சொல்கிறேன். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பீரியடு தான். நம்ம டிஸ்டாமல் இருந்தாலே போதும், நம்ம நல்லா சமாளிச்சிடலாம். எல்லா விதமான, அது யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி பண்ணுபவர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதத்திலையுமே நன்மையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா, கணபதியினுடைய வழிபாடு, துர்கையினுடைய வழிபாடு. இதுடன் சேர்ந்து நமக்கு வந்து உங்களால வந்து அந்த தசமகா வித்யா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் புரிந்தது அப்படின்னாக்கா, புவனேஸ்வரியினுடைய வழிபாடு. புவனேஸ்வரியினுடைய ஏகாட்சரி வந்து ஹ்ரீம், ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹா அப்படிங்கிறது உங்களுக்கு தாரக மந்திரமா இருக்கணும். இது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு மந்திர வந்து சித்தி அடையக்கூடிய ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். வக்கரசனியினால நிறைய லாபங்கள் இருக்கு. நெகட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும் கவலையப்பட வேண்டாம், நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகிறேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி.